அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோய், அதற்கான பொறுமை, அப்புறம் இறை நம்பிக்கை, இதை பத்தின ஒரு சுருக்கமான தொகுப்பு தான் இது. உடம்புல எவ்வளவு பெரிய வலி இருந்தாலும் மனசுல எப்படி நிம்மதியா இருக்கிறது, அந்த வலிகளுக்கு மறுமையில கிடைக்க போற பரிசுகள் எவ்வளவு பிரம்மாண்டமானது, இத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதலாவதாக ஒரு விஷயத்தை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். நோயை குணமாக்குறவன் இறைவன் மட்டுமே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னது மாதிரி நம்மை குணப்படுத்துற ஆற்றல் அந்த இறைவனுக்கு மட்டும்தான் இருக்குங்கிற உறுதியான நம்பிக்கை ஒரு நோயாளிக்கு இருந்துச்சுன்னா உடம்புல எவ்வளவு வலி இருந்தாலும் அவங்க மனசு ரொம்பவே அமைதியா இருக்கும். முழுமையான இறை நம்பிக்கைங்கிற அந்த வலி நிவாரணி இதை நிச்சயமா சாத்தியமாக்குது இல்லையா? இரண்டாவதாக, இந்த மன அமைதியையும் தாண்டி மறுமையில கிடைக்க போற கூலி இருக்கு பாருங்க, அது ரொம்பவே பிரம்மாண்டமானது. நாளை வறுமையில நோயால கஷ்டப்பட்டவங்களுக்கு கிடைக்கிற மாபெரும் பரிசுகளை பார்க்கும்போது உலகத்துல எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்தவங்க, அடடா, நம்ம உடம்பும் உலகத்துல இப்படி இரும்பு சீப்புகளால கிழிக்கப்பட்டிருக்க கூடாதா, நமக்கும் இந்த பரிசு கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஏங்குவாங்கன்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க. உலகத்துல நம்ம படுற இந்த தற்காலிக வலிகள் எல்லாமே மறுமைக்கான எவ்வளோ பெரிய முதலீடு அப்படிங்கறத இதை விட சிறப்பா எப்படிங்க புரிஞ்சுக்க முடியும்? இறுதியாக, கடுமையான நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கான செய்தி இதுதான். தொடர்ந்து பொறுமையை கடைபிடிங்க, ஏன்னா இறைவன் எப்போதுமே உங்களோட தான் இருக்கான். சுருக்கமா சொல்லணும்னா, நோய் அப்படிங்கிறது வெறும் உடல் ரீதியான கஷ்டம் கிடையாது. அதுல நாம காட்டுற பொறுமை மறுமையில நம்ம கற்பனைக்கே எட்டாத மாபெரும் பரிசுகளை பெற்றுத்தரப்போற ஒரு அருமையான வாய்ப்பு. அதனால எந்த வழிகளும் கண்டும் சோர்வடையாம முழுமையான பொறுமையோடும் உறுதியான இறை நம்பிக்கையோடும் நம்ம பயணத்தை ரொம்பவே உற்சாகமா தொடருவோம்.